வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம். உங்களுக்காக வாசிப்பது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. 41ஆம் அத்தியாயம். நிலவரை. இருண்ட சுரங்கப்பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான். படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின. பிறகு சமநிலமாய் இருந்தது. மறுபடியும் படிகள், மீண்டும் சமதரை. 2 கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான். சுவர் தட்டுப்படவில்லை. ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும். மறுபடியும் சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின. வளைந்து செல்வதாகவும் தோன்றியது. அப்பப்பா, இத்தகைய கும் இருட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே. ஆஹா, இது என்ன? இருள் சிறிது குறைந்து வருகிறதே. மிக மிக மங்கலான ஒளி தோன்றுகிறதே. இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது? மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா, அல்லது சுவர்களில் உள்ள பலகணி வழியாக வரும் ஒளியா, மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா? இல்லை இல்லை, இது என்ன அற்புதம்! நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா, அல்லது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா? அது ஒரு விசாலமான மண்டபம், கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம். அதனாலேதான் தலையை இடித்து விடும் போல் அவ்வளவு தாழ்வான சமமட்டமான மேல்தளம் அமைந்திருக்கிறது. அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நில ஒளி வெளியிலிருந்து வருவதல்ல, கூரை வழியாகவோ பலகணி வழியாகவோ வருவதுமல்ல. அங்கங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாகவும் சிலவிடங்களில் பரவலாகவும் கிடக்கும் பொருள்களிலிருந்து வருகிறது. அப்படி நிலவொளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய பொருள்கள்? ஒரு மூலையில் மணிமகுடத்திலிருந்து வந்த உருவங்கள், பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும். இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? ஏதாவது விபரீதமாக நடக்குமா? அல்லது ஒருவருக்கொருவர் வழிவிட்டு விட்டு சாவதானமாக போய்விடுவார்களா? வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்திக் கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள். அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இருசாரருக்கும் அச்சந்திப்பு வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்து விடவில்லை. பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார். அதற்கு கந்தமாறன் ஏதோ விடை சொன்னான். கேள்வியும் விடையும் என்ன என்பது வந்தியத்தேவனின் காதில் விழவில்லை. பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமிக்ஞை செய்து சுரங்க வழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார். கந்தமாறன் அவரை பணிவுடன் வணங்கினான். வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான். அவனுக்கு பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமிக்ஞை செய்தார். அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக் கொண்டு வணங்கினான். பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான். பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கி சென்றார்கள். நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில கண நேரத்தில் நடந்துவிட்டன. இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். ஆஹா, நாம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றி சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாக போயிற்று. தான் மட்டும் அந்த இரு கோஷ்டிக்கும் நடுவில் அகப்பட்டுக் கொண்டிருந்தால் தன் கதி என்னவாயிருக்கும்? ஏதோ இந்த மட்டுக்கும் பிழைத்தோம். அடுத்தபடி என்ன? தப்பித்துக் கொள்ள வழி என்ன? கந்தமாறன் மதுராந்தக தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பிச் செல்கிறான் என்பதில் ஐயமில்லை. அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவரைக்கு வந்திருக்க வேண்டும். இப்போது கந்தமாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டுகொள்ளலாம். பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம். அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம். இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒரு கை பார்த்துவிட்டு தப்பிச் செல்லலாம். எனவே கந்தமாறனை இப்போது பின்தொடரலாம்.
முதலில் தீவர்த்தி வெளிச்சம் நிலவறைக்கு அருகில் வருவது போல் இருந்தது. வந்தியத்தேவன் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றான். பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போல் இருந்தது. அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றும் முற்றும் பார்த்து தான் அந்த நிலவறைக்குள் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான். அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான். தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டுவிடாமல், அதிகமாகவும் நெருங்காமல், காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடி வைத்து நடந்து சென்றான். வளைந்தும் நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்கப் பாதையில் தானாக இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம்! வாழ்க கந்தமாறன்! அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்யப் போகிறோம்? இதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் எண்ணவே இல்லை. சுரங்கப்பாதையின் முடிவு வந்துவிட்டது. எதிரில் பெருஞ்சுவர் தெரிந்தது. அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது. ஆயினும் இருக்கத்தான் வேண்டும். சுரங்கப்பாதைக்கு ஒரு வாசல் இருந்தே தீர வேண்டும் அல்லவா? காவலன் வலது கையில் இருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக்கொள்கிறான். வலது கையினால் சுவரில் ஓரிடத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான். திருகாணியை திருகுவது போல் திருகுகிறான். சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது. பிளவு வர வர பெரிதாகி வருகிறது. ஒரு ஆள் நுழையும்படியான பிளவாகிறது. காவலன் ஒரு கையினால் அதை சுட்டிக்காட்டுகிறான். கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான். ஒரு கால் இன்னும் பின்னால் தான் இருக்கிறது. இப்பொழுது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுதும் புலனாகிறது. ஆஹா, இது என்ன? அந்த காவலன் என்ன செய்கிறான்? அறையில் செருகியிருந்த கூரிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கிறானே. கடவுளே, கந்தமானுடைய முதுகில் ஓங்கி குத்திவிட்டானே பாதகன்! பின்னால் இருந்து முதுகில் குத்தும் சண்டாளன்! வந்தியத்தேவன் தான் பின்னால் ஒதுங்கியிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான். அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான். தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவன் முகத்தில் விழுந்தது. இத்துடன் 41ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.